அட போங்கடா. ஒரு ஸ்கெட்ச் கொடுத்தாங்கன்னா என்னடா? சும்மா ஏதோ மூத்தவங்க ஒருத்தர் என்னை கலாய்க்க பார்த்தாங்கன்னு நினைச்சேன். பாருங்க, 1970ல ஒரு பொண்ணு கல்யாணத்தை தவிர்த்து வீட்டை விட்டு ஓடிடுச்சு. பின்னால ஒரு வெள்ளை வேன் ஒரு கொலை வெறியோட வந்து விரட்டிட்டு வந்தது. அந்த பொண்ணு ரோட்டோரத்துல நின்னுச்சுன்னா அந்த மனுஷன் அவளை பிடிச்சு கடத்திட்டு போயிட்டான். அவள் உயிருக்கே போராடினாலும் பலன் இல்ல. அதுக்குள்ள அன்னிங்கிற பொண்ணு குதிரையில தன் வீட்டு நிலத்துல சுத்திட்டு இருந்தா. அந்த இயக்குனரை சிறையில போடணும்டா. அவளோட மார்பை ஸ்லோ மோஷன்ல காட்டியிருக்காங்களே. அவ கீழே விழுந்து காயப்பட்டாச்சு. வீட்டுக்கு போனா அவங்க அம்மா ரொம்ப கடுப்பா இருந்தாங்க. அவங்க பெர்ஃபெக்ட் தங்கை மார்கரெட் இருந்தாங்க. அம்மா மார்கரெட்டை அவங்க தங்கச்சியோட முடியை அப்புறப்படுத்த சொன்னா. சரி, அந்த பொண்ணும் அப்படி பண்ணிட்டா. அந்த சாயங்காலம் அன்னியோட அப்பா ரிச்சர்ட் ஒரு பிசினஸ் பார்ட்னரை டின்னருக்கு கூப்பிட்டு இருந்தாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மார்கரெட் எல்லாரோட நல்ல அட்டென்ஷனை வாங்க ஆரம்பிச்சா. அந்த பிசினஸ் பார்ட்னர் அந்த சிறுமியை ஏதோ பண்ண பார்த்தான். அன்னிக்கு கடுப்பு வந்துடுச்சு. அவ கவனம் வாங்க ஒரு பொய்யான கதை சொன்னா. வயல்ல பாம்பு ஓடிச்சுன்னு. சும்மா கவனம் வாங்க. அடேங்கப்பா. அறையில அம்மா ஜேன் படுக்க போறதுக்கு முன்னாடி அவளை கடுமையா கடிச்சு கதையை மிகையா சொல்றத நிறுத்த சொன்னா. குதிரையை பறிச்சிடுவேன்னு மிரட்டினா. அடுத்த வருஷம் ஒரு பொண்ணு அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்தா. அந்த வெள்ளை வேன்கார டாட்டா கடத்திட்டு போட்டான். உயிரை பிச்சுக்கிட்டா அவள். ஆனா அவனை அந்த டாட்டா மயக்கி போட்டுட்டான். அடுத்த நாள் ஆனி அவங்க குடும்பத்தோட சர்ச் போக ரெடி ஆனாங்க. மார்கரெட் அவள் சகோதரியோட சாணப்பா வாசனை தாங்க முடியாம கஷ்டப்பட்டா. அந்த ஹாபிட் டாட்டா அவங்க பொண்ணுங்க ஒண்ணுக்குன்னு எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சரி பண்ணவே இல்ல. வெள்ளைக்காரங்க வீடுன்னா இப்படித்தான்னு விட்டுட்டான். சர்ச் முடிஞ்சு ரிச்சர்ட் பெட்ரோல் சாமான்கள் வாங்க பெட்ரோல் பங்குக்கு கார் ஓட்டி போனான். டேனியல் ஸ்நாக்ஸ் வாங்க சொன்னான். ஆனி கூட போனா. அந்த வெள்ளை வேன்கார டாட்டா ஆனிய கண்காணிச்சுட்டு இருந்தான். ரொம்ப சந்தேகமா இருந்தான். அவங்க வீட்டுக்கு பின்தொடர்ந்தான். ஸ்டேபிள்ல டேனியல் குதிரைக்கு பின்னாடி நின்றான். குதிரைக்கு பயமா இருந்துச்சு. பின்னாடி நிற்கிறது பிடிக்கலன்னு சீறினது. ஆனி தன்னால முடிஞ்ச அளவு உதவி பண்ணி குதிரையோட காலடி அடியிலிருந்து தப்பிச்சு. மறுபடியும் இப்படி பண்ணாதேன்னு எச்சரிச்சா. குதிரைக்கு பயமா இருக்கும்னு சொல்லி. அவன் பின்னாடி ஒரு நிழல். எதிர்காலத்துல நடக்க போற பயங்கர விஷயங்களோட முன்னோடி. அந்த இரவு அன்னி படுக்க போறதுக்கு முன்னாடி கடவுளிட்டு அவளோட சீண்டல் தங்கச்சிக்கு உதவி பண்ண சொல்லி பிரார்த்தனை பண்றா. அப்புறம் 16 வயசு ஆகுறதுக்குள்ள ஒரு பையனுக்கு கிஸ் பண்ணணும்னு கெஞ்சுறா. ஒரு வருஷம் கழிச்சு கிளப்பில ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்க வெளியே போறா. லைட்டர் இல்லன்னு தெரியுது. ஒரு அன்னியன் லைட் கொடுக்கறான். அவ ஏதும் சந்தேகப்படாம வாங்குறா. அது அந்த வெள்ளை வேனில இருந்த அவன்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபார்ம்ல கடத்தி கொலை பண்றாங்க. அடுத்த நாள் மாலை அன்னி குதிரைய ஸ்டேபிளுக்கு கொண்டு போய் பத்திரமா வைக்கிறா. தொலைவில ஒரு வெள்ளை வேன் தெரியுது. போய் பாக்கறா. பயந்து வீட்டுக்கு ஓடி வந்து அம்மாட்ட சொல்றா. அவளோட சீண்டல் தங்கச்சி பொய் சொல்றான்னு நினைச்சு நம்பவே மாட்டேங்கிறா. அம்மா உறங்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஏய், உங்க சுயநல தலையில இதுக்கு பின்னாடி நீங்க அனுபவிக்க போற பாதிப்பை நினைச்சு பாருங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஜோனா அன்னிக்கு பிரெஞ்ச் கிஸ் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்கறா. முழங்கையிலையும் பின்புறத்திலையும் கிஸ் பண்றதால அன்னியோட பேஸ்ட் ஃப்ரெண்ட் பேட்டி அதே மாதிரி பண்ண போறா. ஆனா அன்னி அவளோட பின்புறத்தை பிடிச்சு புடிச்சிக்கிறா. அன்னி பயந்து போயிடுறா. அவள் கடந்த இரவிலே பார்த்த அதே வெள்ளி வேனை பார்த்தா. ஆனா புதுசா வந்த மாட்குன்னு ஒரு பையன் அவளை பார்த்து பேச ஆரம்பிச்சதும் சட்டுன்னு அவள் நிஜத்துக்கு வந்துட்டா. அவள் ஃப்ரெண்ட் பாட்டி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்க போய் விட்டா. அதிசயம், அன்னியும் மாட்கும் ரொம்ப சீக்கிரமா நல்லா பேசி போயிட்டாங்க. டெய்லர் ஸ்விஃப்ட்ல இருந்து எல்லாமே அவர்களுக்கு சேர்ந்த பொழுதுபோக்கு. பிறகு ஸ்கை ஜாக்சன் மேடம் அன்னியோட வீட்டுக்கு வரைக்கும் நடந்து போயிட்டாங்க. பாட்டி ஜோவன்னா எவ்வளவு பொண்ணுன்னு சொல்லி சிரிச்சா. அப்போவே அந்த வெள்ளை வேன் அவங்களை நெருங்க ஆரம்பிச்சது. அன்னிக்கு மறுபடியும் பயம். அந்த வேன் தன்னை பின்தொடர்ந்துட்டு இருக்குன்னு அவள் பாட்டிட்ட சொன்னா. பாட்டி கோவமா ஒரு கல்லை எடுத்து வேன் மேல வீசி எரிஞ்சா. அந்த வேன் ஓடிப்போச்சு. ஆனா அன்னிக்கு பயம் போகல. அவள் வீட்டுக்கு முன்னாடி வெள்ளை வேன் நிக்கிறத பார்த்தா எலும்புல பனி படற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய ஆளு அவளை நெருங்கி வந்தாரு. சர்க்கரை வியாதின்னு சொல்லி அவரு பயமுறுத்தினாரு. ஆனா அவர் சீரியல் கொலையாளி இல்ல, போன்லைன் பொருத்த வந்த மெக்கானிக். அவங்களோட பிடிச்ச பிள்ளை டேனியல் பள்ளிக்கூடம் சுட்டு போடணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு அன்னிய துப்பாக்கி பயிற்சி கொடுக்க சொன்னான். அன்னியோ ஏன் இல்லன்னு சொல்லிட்டா. அதுலயும் ஏதாவது கிடைக்கலாம்னு நினைச்சு. ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க, ஒரு அழகு பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எழுந்து ஹோட்டல் ரூம் போறா. அப்போ வெள்ளை வேன்ல வந்த ஒருத்தன் கயிறு பிடிச்சு அவளை டேய் கடத்திட்டு போயிட்டான். அந்த இரவுலையே அன்னி அவள் சகோதரியோட முழங்கையை முத்தமிடுற வீடியோ 720 பிடிபட்டுடுச்சு. அன்னி அவளை பருக்கை முகம்னு சொல்லி கேலி பண்றா. அதுல மார்கரெட் வாழ்நாள் முழுக்க நொந்து போயிட்டா. அப்புறம் கார்டி பி சாங் போட்டுட்டு ஜன்னல்ல பார்த்தா அந்த வெள்ளை வேன்ல வந்த டேய் அதே மனுஷன். டோர் கொட்டமிடாதுன்னு கீழே ஓடி போய் டேனியல் திறக்காம இருக்க முயற்சி பண்றா. ஆனா டோர் திறந்து பாருங்க,
அவள் அப்பா உள்ள வந்துட்டாரு. சில நாள் கழிச்சு ரிச்சர்ட் அவரு வைஃப் டேட் போறாரு. பிள்ளைகளை வீட்ல விட்டுட்டு அவங்க போன நேரத்துல மார்கரெட் அவள் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறா. டேனியலும் அன்னியும் வீட்ல மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அந்த வெள்ளை வேன் வந்துடுச்சு. டேனியல் மேல ஓடி பிபி கன் எடுத்து வேனை பயமுறுத்த ஷூட் பண்றான். முதல் ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அன்னி கன் எடுத்து சரியா ஷூட் பண்ணி வேனை ஓட்ட வச்சிடுச்சு. அவங்க பெற்றோர் சாயங்காலம் வந்து ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு. கேட்டா டேனியல் உடனே வேன்ல ஷூட் பண்ண விஷயத்தை சொல்லிட்டான். வெள்ளை வேன் அன்னி பாவிங்க. அவளே வாயை திறந்து தங்கச்சிய கதையில புதைச்சுட்டா. ரிச்சர்ட் அன்னி பேச்சையே நம்பல. மார்கரெட் சரியானவங்கன்னு நினைச்சுட்டாங்க. ஆனா எல்லாரையும் சும்மா விடாம தண்டிச்சுட்டாரு. அன்னி அப்பா அம்மா மேல கடுப்பா இருந்தா. யாரோ அவளை பின்தொடர்றாங்கன்னு சொன்னா யாரும் நம்பல. பிறகு அம்மா சொன்னாங்க கடந்த வருஷம் குதிரை வாங்கி கொடுத்ததுல இருந்தே அன்னி மாறிட்டாங்கன்னு. அடுத்த வருஷம் ஒரு பொண்ணு நாய் கூட்டிட்டு இரவு நடைக்கு போனா. அந்த பாவி கைப்பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் சங்கிலி கட்டினாங்க. அடுத்த நாள் மாலை அன்னி குடும்பம் சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னி அறைக்கு போனா வெள்ளை வேன்ல அந்த ஆளு நின்னுட்டு இருந்தான். அவ பயந்து அப்பா கிட்ட சொன்னா அப்பா துப்பாக்கி எடுத்துட்டு ஓடினாரு. ரிச்சர்ட் வந்து ஓப்போசம் அடிச்சேன்னு சொன்னாரு. அடுத்த நாள் அன்னி கதவு சாத்தினா ஒரு சாத்தி கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சா. சாப்பாட்டுல அம்மா கிட்ட சொன்னா அப்பா கிட்ட சொல்லணும்னு. சில நாள் கழிச்சு மார்கரெட் அன்னியோட ஃப்ரெண்ட் பார்ட்டிய கூட்டிட்டு கார்ல டிரைவின் சினிமாவுக்கு போனாங்க. போன உடனே அந்த பாவி பொண்ணு லவ்வரை பார்க்க காரை விட்டு இறங்கிட்டா. அவள் உபர் கார்ல பயணம் பண்றது என்னன்னு முதல் தடவை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணா. சினிமா சீன்ஸ் பார்த்து அன்னிக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அப்புறம் மார்க் ஒருத்தரோட சேர்ந்து அவளை பயமுறுத்தினாங்க. அவள் அவங்களை ஒரு ஓங்கி உதைச்சா. மார்க் சாரி சொல்லிட்டு சாப்பிட கொண்டு போனாங்க. ஸ்கூல்ல இருந்து ஜோனா மார்க்க நல்லா பார்த்தா. அவ ரொம்ப சீரியஸா இருந்தா. ஹாலோவின் பார்ட்டி இருக்குன்னு சொன்னா. ஆனா பெண்களை நேரடியா அழைக்கல. அன்னி பாட்டி கிட்ட அந்த பார்ட்டிக்கு போக மாட்டோம்னு சொன்னா. அடுத்த நாள் பாட்டி ஃபோன் பண்ணி ரொம்ப வற்புறுத்தினா. பையன்ஸ் நிறைய இருப்பாங்க, கிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சம்மதிக்க வைச்சா. சில காலமா வெள்ளை வேன் விஷயத்தால அன்னி வீட்லயே ஒதுங்கி இருந்தா. ஆனா மார்க் அவளை பத்தி கேட்டான்னு கேள்விப்பட்டதும் பார்ட்டிக்கு போக சம்மதிச்சா. அப்புறம் அவ அம்மா கிட்ட சொல்லி குதிரையிலேயே பார்ட்டிக்கு போக அனுமதி வாங்கினா. பார்ட்டிக்கு ரெடி ஆகும்போது மார்கரெட் வந்தா. முதல் தடவையா அவ நல்லா உதவி பண்ணினா. அன்னிக்கு மேக்கப் போட்டு ஹாலோவின் திரஸ் உடுத்தி ரெடி பண்ணினா. அந்த நேரத்துல வெள்ளை வேன்ல இருந்த ஆளு அவங்க தெருவுல சுத்தி சுத்தி அடுத்த இரைய தேடிட்டு இருந்தான். சூரியன் அஸ்டாமையன ஆரம்பிச்ச நேரம். அன்னியும் பாட்டியும் தத்தம் குதிரையில ஜோனா ஹாலோவின் பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க. அன்னி பார்த்தா ஜோனா மார்க்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப வருத்தமா போச்சு. அவ வந்ததுக்கு சொந்தமா வருத்தப்பட்டா. அன்னியும் பாட்டியும் போக போற நேரத்துல மார்க் அன்னிய பாட்டிக்கு அழைச்சான். இன்னும் முத்தம் கொடுத்தான். ஆனா பாட்டி அவளை தடுத்தா. அவளுக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்போதான் அவங்க அந்த பாலியல் அபாய வேனை பார்த்தாங்க. உடனே குதிரைய ஓட்டி ஓடினாங்க. அன்னி பாட்டிய பெட்டு பிரிஞ்சா. குதிரையில தவறு பண்ணி நிலத்துல விழுந்துட்டா. அந்த கொடிய ஆளு வராத மாதிரி அவ அங்கேயே படுத்திருந்தா. அந்த ஆளு காரில இருந்து இறங்கி அவ எங்கே போனாளான்னு தேடினான். கிடைக்கல, போயிட்டான். அந்த நேரத்துல அன்னி வேன் கீழே மறைஞ்சு இருந்தா. ஆளு போன பிறகு எழுந்து வீட்டுக்கு போக முயற்சி பண்ணா. அதே சமயம் பாட்டி வீட்டுக்கு போய் மார்கரெட்ட ஃபோன் பண்ணா. ஆனா மார்கரெட் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தா. அன்னி தன் குதிரைய காட்டுல கண்டுபிடிச்சு ஸ்டேபிள் வரை இழுத்துட்டு போனா. ராத்திரிக்கு ரெடி பண்றப்போ வெள்ளை வேன்ல இருந்த ஆளு வந்து அவளை கழுத்தை நெரிச்சான். ஆனா அவள் விடுபட்டா. அடி வாங்கி கட்டி போட்டா. பலவீனமா இருந்தாலும் அந்த ஆள ஒரு பொறிக்குள்ள இழுத்தா. சிக்னல் கொடுத்தா உடனே குதிரை அவனை ஓங்கி ஒரு அடி. அவன் மயங்கி போயிட்டான். அன்னி கயிறுல இருந்து விடுபட்டா. ஆனாலும் அவன் சீக்கிரமா எழுந்திட்டான். அன்னி ஓடினா. அவன் வேனை ஓட்டி அவளை விரட்டினான். சட்டன்னு கிட்ட வந்து கழுத்தை பிசைஞ்சான். அவள் மயங்கி போயிட்டா. சிறிது நேரத்துக்கு அப்புறம்தான் எழுந்தா. அவன் வேன்ல இருந்தா. பயந்து போயிட்டா. அந்த பைத்தியக்காரன் மேல சரவெடி அடிச்சா. வேன்ல இருந்து குதிச்சு ஓடினா. அவள் டூஸ் சகோதரி அறையிலேயே காதல் கேட்டுக்கிட்டு இருந்தா. அன்னி வீட்டுக்கு வந்து கதவை திறக்க சொல்லி கத்தினா. மார்கரெட் திறந்தா. வெள்ளை வேன் ஆளு அவள் தங்கச்சிய விரட்டிட்டு வருதுன்னு பார்த்தா. உடனே உள்ளே விட்டா. அந்த ஆளு பலவீனமா இருந்தான். பொண்ணுங்க அவனை அடக்கி கதவை பூட்டினாங்க. அவங்க மேலே ஓடுறதுக்கு முயற்சி பண்றப்போ அந்த ஆளு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அடேங்கப்பா, 2 பொண்ணுங்களையும் ஒருத்தன் ஓட ஓட விரட்டி அடிக்கிறான். அவங்க அடுத்த அறையின் கதவை பேர் போட்டு மூட முயற்சி பண்றாங்க. அப்போ அன்னி ஒரு சூப்பர்ட்டியா சொல்றா, ஜன்னல் வழியா குதிச்சு ஓடலாம்னு. மார்கரெட் முதல்ல குதிச்சுட்டா. ஆனா அன்னி கிள்ளி பிடிக்கப்படுறா. ஆனா அவ சாமர்த்தியமா கிளம்பி தங்கச்சிய சேர்த்துக்கிட்டு உயிரோட ஓடுறாங்க. அப்புறம் அவங்க அந்த மனுஷன் காரிலேயே ஏறி கிளம்பிடுறாங்க. அன்னிக்கு கார் ஓட்ட அனுபவம் இல்லாம காட்டுக்குள்ள கார் சிக்கி போயிடுச்சு. அந்த மனுஷன் வந்து மார்கரெட்ட கொல்ல முயற்சி பண்றான். அப்போ அன்னி காரை வேகமா ஓட்டி தங்கச்சிய காப்பாற்றுறா. அப்புறம் அந்த மனுஷனை தள்ளி அடிச்சு சும்மா விடல. போலீஸ் வந்தாச்சு.
ஆனா அந்த மனுஷன் டெட் பாடி கிடைக்கல. ஒரு மாசம் கழிச்சு எல்லாரும் சாதாரணமா வாழ்க்கை நடத்துறாங்க. மார்க் அண்ணிய காதலிக்கிறதா தெரியுது. ஆனா அந்த வெள்ளை வான் டிரைவர் இன்னும் சுதந்திரமா வலம் வருகிறான். இன்னொரு வெள்ளை வான் வாங்கி இன்னும் பெண்களை கடத்த ஆரம்பிச்சிட்டான். நிறைய பெண்கள் காணாமல் போன விஷயம் செய்தியில வெளியாகுது. அவங்க சடலங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கொடிய மனுஷன் காட்டுல ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான். எப்படி இருந்தது இந்த கதை? கொஞ்சம் சாதாரணமா தான் இருந்துச்சு இல்லையா?